ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் அஸ்ஸாமில் இருக்கிறதான மஜூலி தீவினுடைய ஒரு தீவின் ஒரு கிராமத்திலிருந்து நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் பணிகளை முடித்துவிட்டு அதிகாலையில் உங்களை நோக்கி பார்ப்பதிலும் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியான பகுதிக்காக ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 130 சங்கீதம் அதனுடைய 6, 7, 8 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்கள் என்று மீட்டுக் கொள்வார். எனக்கு அன்பானவர்களே, இந்த மிஸ்ஸிங் ஜனங்களை பொறுத்த வரையில் மிகவும் பாவத்திலே சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அதிகமாக போதைகளுக்கு அடிமையா இருக்கிற மக்கள், குடிக்கிற பழக்கத்தை உடையவர்கள் மாத்திரமல்ல, குடிப்பது மாத்திரமல்ல, பாவத்தை தண்ணீரை போல செய்கின்ற மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் 2013 ஆண்டிலிருந்தே இந்த பகுதியிலிருந்து மருத்துவ முகாம்களை நடத்தி இயேசுவை நாங்கள் அறிவித்து இப்பொழுது ஒரு மருத்துவமனையும் கட்டி கிட்டத்தட்ட 6 வில்லேஜ் ஸ்டாஃபுகளை நியமித்து ஒவ்வொரு வில்லேஜிலும் இருக்கிறதான அந்த ஹெல்த் ஒர்க்கர், பிபி பார்ப்பது, இப்படிப்பட்ட இலவச மருந்துகளை செய்து இயேசுவை நாங்கள் அறிவித்து வருகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் என்னோடு கூட சொன்ன ஒரு காரியம், விடியற்காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரன், அதாவது ஒரு ஜாமக்காரனை பார்ப்பேன் என்று சொன்னால் எப்பொழுது விடியும் என்று சொல்லி அவன் காத்திருப்பான். என்னை பொறுத்தல என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம், இந்த ஜாமக்காரனை போல ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எப்பொழுது இந்த இருளான பாதையிலிருந்து வெளியே வருவார்கள், எப்பொழுது வெளிச்சத்தில் வருவார்கள், எப்பொழுது இவர்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து கொள்வார் என்கிற ஒரு ஏக்கத்தோட இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். காரணம், ஒவ்வொருவரும் சிறு வயதிலிருந்தே இந்த குடி பழக்கத்திற்கு அடிமையாகி வித்தியாசமான முறையிலே பாவங்களை செய்கிற பிள்ளைகள். எனவே இவர்கள் அந்த ரட்சிப்புகள் வர வேண்டும், இருளான பாதையிலிருந்து அவர் வெளிச்சத்தின் பாதையில வர வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜாமக்காரனை போல நான் காத்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, குடும்ப நன்மைக்காக, நீங்கள் வாழுகிற கிராமத்திலே ஒரு பெரிய விடுதலை வேண்டும் என்று சொல்லி இந்த ஜாமக்காரனை போல தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய விடிவு காலத்தை வைத்திருக்கிறார் என்பது சந்தேகமில்லை. இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. அவரிடத்திலே கிருபையும் திரளான மீட்பு உண்டு. எனவே இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஒரு மன்னிப்பு வேண்டும், ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இந்த கிராமத்திலே ஒரு கஷ்டமான சூழ்நிலை, சரியான ரோடு கிடையாது, வாகன வசதிகள் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கஷ்டமான இடத்துல இருந்து பணிகளை செய்கிறோம். கஷ்டம் என்று சொல்லி நான் உங்களிடத்தில் சொல்ல வரவில்லை. அப்படிப்பட்ட பாதையில் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு எங்களுடைய மிஷனரி பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவரிடத்திலே திரளான மீட்பு உண்டு. ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வேண்டும், மீட்பு வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, நம்பிக்கையோட நாங்கள் இந்த இடத்துல பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களையும் கூட கர்த்தர் மீட்பார், ரட்சிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நீங்களும் இந்த ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.